வணக்கம் நண்பர்களே, ஷேப்ஸுக்குள்ளே எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இதுக்கு உண்டான நான் 3 வழிகளை காமிச்சு தரப்போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க டாபிக் உள்ளே போயிடுவோம். ஸோ முதல்ல நம்ம இப்போ சில ஷேப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னாக்கா ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த சர்க்கிள் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு வழி. ஸோ இப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம சென்டர் லைன் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டல் சென்டர் இப்படி பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் சென்டர் வேணும்னா நீங்கள் ஃபார்மேட்டுக்கு போங்க. அதுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குது. இந்த சின்ன ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்துடுங்க. இங்கே வெர்டிக்கல் அலைன்மெண்ட் இருக்குது. இந்த சென்டரை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கலி மிடில் வந்துடும். அது ஸோ இது போல் மிடில் வந்துடும். ஸோ இது எந்த ஷேப்புக்கு வேண்டும்னா ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஷேப்லேயுமே ரைட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே ஒரு நியூ பேஜில் நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ லொக்கேஷனில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போயிருங்க. வேர்ட் ஆட் போய் இந்த ஏதாவது ஒரு ஸ்டைல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்படி டைப் பண்ணிவிட்டு இது கொண்டு நீங்கள் இதுக்கு மேலே வச்சிடலாம். ஸோ இது செகண்ட் மெத்தட், வேர்ட் ஆட் யூஸ் பண்ணி டைப் பண்ணுறது. தேர்ட் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட் போய் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாகவே அந்த ஷேப் மேலே ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட்டை இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்படி டைப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸினுடைய அவுட்லைனை எடுத்து விட்ருங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் இந்த ஷேப் ஃபில்லை நோ ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்று. அடுத்தது ஷேப் அவுட்லைனை நோ அவுட்லைன் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா அந்த அவுட்லைன் ரிமூவ் ஆகிடும். ஸோ இது தேர்ட் மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.